ஓகே. இப்போ ஆஹ், அதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்று பேசப் போகிறேன். புதிய வருடம். இந்த வருடம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார், அல்லது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எப்படியோ நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த வருடத்தில் நாம் இந்த கிளாஸ் லீடர்ஷிப்பை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். லீடர்ஷிப்பை குறித்து செவ்வாய்க்கிழமை நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்ன செய்யலாம், ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும், அல்லது ஆண்டவர் எப்படி நமக்கு அதை சுதந்திரிக்க கொடுக்கிறார், நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆஹ், பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, கர்த்தர் நமது நீதியாக இருக்கிறார். த லோர்ட் இஸ் அவர் ரைட்டஸ்னஸ் என்கிற வார்த்தையிலிருந்து நாம் காரியங்களை கவனித்தோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டே ஆக வேண்டும். இன்றைக்கு லீடர்ஷிப்பை குறித்து நாம் கடந்த வருடம் நினைக்கிறேன் 6 மாதமாக நம்ம கவனித்து வருகிறோம். ஒவ்வொரு கேரக்டராக கவனித்து வந்திருக்கிறோம். உங்களோட நோட்ஸ் புக் ஒழுங்காக இருந்தால் திரும்ப ஒருக்கா நீங்கள் அதில் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுங்க. அநேக காரியங்கள் இந்த வருடத்தில் தேவையான அநேக காரியங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே ஆண்டவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 காரியங்கள் தான் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு தடையாயிருப்பது. அதாவது ஆண்டவரை இதுவரை அறியாத அல்லது அந்நிய ஜாதிகள்னு நாம் சொல்லுகிறோமே, இவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு இரண்டு தடைகள் தான் இருக்கிறது. முதலாவது தடை, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம், அவர்கள் இதுவரை ஒரு கிறிஸ்தவனை சந்தித்ததில்லை, அல்லது மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை அவர்கள் சந்தித்ததில்லை. ஏன் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்? கிறிஸ்தவனை சந்திக்கவில்லை. இரண்டாவது காரியம், ஏன் ஒருவர் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவனாக அல்லது சபைக்கு சேர முடியாமல் அந்த அந்த வெளிப்பாட்டுக்கு செவி கொடாமல் இருக்க காரணம்? முதலாவது, அவர் ஒரு கிறிஸ்தவனை சந்திக்கவில்லை. இரண்டாவது, அவர் ஒரு கிறிஸ்தவனை சந்தித்ததினால்தான். So that's the two big problem. முதலாவது, But அவர் Vicky, கிறிஸ்தவனை சந்திக்கல. Vicky, இரண்டாவது, என்ன வாய்ஸ் கிளியர் தானே? ஓகே. இரண்டாவது, அவர்கள் கிறிஸ்தவனை சந்திச்சது, இதனாலதான் அவர்களால் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்ப சந்திச்சாலும் பிரச்சனை, சந்திக்க இல்லாட்டியும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்? நம்முடைய கேரக்டர், நம்முடைய நடத்தை, இவைகள் மிக முக்கியம் ஒரு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக. இந்த புதிய வருடத்தில் ஒரு தலைவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கடந்த வருடத்தை போலவே இந்த வருடத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட நடைமுறை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஆஹ், தேவ சமூகத்தில் நீங்க இருக்கிறது, ஆஹ், ஆண்டவரோடு இருக்கிற உங்களுடைய உறவு கடந்த வருடத்தை போலவே இந்த வருடமும் அதே லெவல்ல இருந்தா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு நிகழாது. யூ ஹாவ் டு டூ சம்திங் டிஃபரண்ட். யூ ஹாவ் டு கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். இன்னொரு படி நீங்க முன்னோக்கி போக வேண்டும். அப்பொழுதுதான் 24ஆம் ஆண்டை காட்டிலும் 25ஆம் ஆண்டு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்க ஒரு நாள் எதிர்பார்க்க கூடாது, இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் செஞ்சதே இந்த வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நத்திங் ஹேப்பன். அட்லீஸ்ட் எலும்புற டைமையாவது மாற்றிக்கொள்ளுங்க. டெய்லி 3 மணிக்கு எலும்புறவங்களா இருந்தால் ஒரு 4 மணிக்கு எலும்புங்க. டெய்லி 4 மணிக்கு எலும்புறா இருந்தால் ஒரு 3 மணிக்காவது எலும்புங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங் டிஃபரண்ட். அப்படிதான் வித்தியாசமான காரியங்கள் உங்களுக்கு நிகழும். இப்போ உதாரணத்துக்கு, நான் மகனை வளமே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறது 7:45க்கு. நான் 7:45க்கு நான் பைக்கில் இருந்து போகும்போது நான் சந்திக்கிற ஜனங்கள் அதே ஜனங்கள் தான். ஏன்னா எல்லாருமே எக்ஸாக்டாக அந்த டைமுக்கு வெளியே வர்றவங்க. ஸ்கூலுக்கு வர மற்ற பேரண்ட்ஸாக இருக்கலாம், ரோட்டில் போகிற வேறு வெஹிக்கிளாக இருக்கலாம், எல்லாருமே அதே ஆகும்.
திடீர்னு 7:30க்கு வெளிக்கிட ஆரம்பித்தேன். ஸோ 7:45க்கு வளமையாக போகிறேன், நான் 7:30க்கு வெளிக்கிட ஆரம்பித்தேன். அப்போ பார்க்குறது எல்லாமே புதுசாக இருந்தது. பேரண்ட்ஸ் புதுசாக இருக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க புதுசாக இருக்கிறாங்க, போகிற ஜனங்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. என்னடா எல்லாம் ஊருக்குள்ளே புதுசாக இருக்காங்க பார்த்தா, நோ, நான் டைமை மாற்றிருக்கிறேன். ஸோ சம்திங் டிஃபரெண்ட். புதிய ஜனங்க நான் சந்திக்க முடியுது. அவங்களோட அவங்க என்ன காண முடியுது, அவங்க பார்க்குறாங்க யார்டா இவரா அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு, ஒய் ஐ ஹாவ் டு மேக் சம்திங். அப்பொழுது சில காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். வாட் யூ கோயிங் டு சேஞ்ச்? இந்த வருடத்தை நீங்க எதை வித்தியாசமா செய்ய போறீங்க? எதை வித்தியாசமா செய்ய போறீங்க? ஒருவரை அழைச்சாங்க. ஒரு பெரிய மிஷனரி ஊழியம், 100வது ஆண்டு நிறைவு நாள். இந்த பெரிய போதகரை கூப்பிட்டாங்க. இந்த 100வது ஆண்டு நிறைவு நாள் அவங்க எப்படி கொண்டாட போறாங்கன்னு சொன்னா, 100 புறாக்களை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த போதகர் ஐயா ஜெபிச்ச பிறகு 100 புறாக்களை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ ஒரு புறாவை இந்த பெரிய போதகர் கையில கொடுத்துட்டாங்க. அந்த பெரிய போதகர் புறாவை கையில பிடிச்சி அவரு ஆவியில நிறைந்து அவர் ஜெபிக்கிறாரு. இந்த 100 வருடமாக ஆண்டவர் செய்த பல அற்புதங்கள், நன்மைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க எல்லாத்தையும் சொல்லி, ஓ ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வருடமா நீங்க செய்த காரியம், இவ்வளோ போதகர்கள், இவ்வளோ மிஷனரிகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி, ஹalleluya, praise the Lord எல்லாம் சொல்லிட்டு அவர் கையை விட்டாரு. புறா மேல பறக்கல, அது தொப்புன்னு கீழே தான் விழுந்தது, செத்துட்டு. வாட் இஸ் த moral ஆஃப் த ஸ்டோரி? பின்னால உள்ள கதையை பேசி பேசி இருந்து வேலை இல்லை. we have to do something new. we have to do something new. ரொம்ப செஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கையில் உள்ளது செத்து போயிடும். you have to think differently. you have to act differently. பின்னால உள்ளதையே பேசி 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 அதே பார்த்து பார்த்து இருந்து நமக்கு சரி வராது. ஸோ 25 இஸ் நியூ. புதுசா, புதிய புதுசா ஜனங்களை உங்களுடைய சபை சபை நடத்துகிறவர்கள் உங்களுடைய விசுவாசிகளை புதிய ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிங்க. 24ஆம் ஆண்டு பார்த்தா அதே பார்வையில் நம்ம அவங்கள பார்த்துட்டோம்னா, அதே பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் அவங்கள பார்த்தோம்னா, nothing change. we have to look them from another perspective. வேறொரு கோணத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டும். வேறொரு கோணத்தில் நான் ஓபிசியை பார்க்க வேண்டும். வேறொரு கோணத்தில் நான் ஜனங்களை காண ஆரம்பிக்க வேண்டும். then something change. இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறையிலிருந்து அவர் லாசருவை வெளியே வா என்று அவர் சொல்வதற்கு முன்பு சுற்றியிருந்த மற்ற ஜனங்களை பார்த்து சொன்னார். ஹெல்ப் கேட்டார் அவர், அந்த கல்லை எடுத்து போடும்படியாக. ஸோ சம்திங் ட்ரெமண்டஸ் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அவருடைய மகிமையை அவர் காண்பிக்க போகிறார். இதுவரைக்கும் ஜனங்க காணாத பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது. மரித்து 4 நாள் நாறி போயிருக்கிற ஒரு மனிதன் வெளியே வரப்போகிறார். அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு கல். அதை அகற்றினால் மரித்தவன் வெளியே வர முடியும். ஆனால் முதலாவது அந்த தடையை அகற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக, அல்லது அவருடைய பிரசன்னம் அவர் எங்களோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதுக்கு தடையாக சில கற்கள் இருக்கிறது. அது என்ன தடை அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ற ஜெபிக்க வேணாம். ஏன் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொன்னதுக்கு நீங்க கீழ்ப்படியாத வரைக்கும் புதுசாண்டவர் எதையுமே சொல்ல மாட்டாரு. வாட் இஸ் தட் திங்? எது தடையா இருக்கிறது? அல்லது நம்முடைய சபை, நம்முடைய தேசம், இதுல மரித்தவர்கள் வெளியே வர வேண்டும். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படியானால் எது தடையா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், கற்களை அகற்றி போடுங்கள். so we have to do it. என்ன தடையா இருக்கிறது? பழைய தடையே நம்ம சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேயா, தடை இருக்கு. பட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இட்? அதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ ஹேவ் டு. அது 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 என்ன சொல்றது? இட்ஸ் நாட் அ, அது வந்து ஒரு நல்ல ஒரு சென்ஸான ஒரு விஷயமே இல்லை. கல்லறை இருக்கிற கல்லை அகற்றி போடுறது இட்ஸ் நாட் அ சென்ஸ் திங். பட் எனிஹா, அந்த 4 பேர் செஞ்சுட்டான். ஹூ இஸ் தட் 4 people? அது நீங்களும் நானும் இருக்க வேண்டும். கற்களை அகற்றி போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரும் வர இல்லையா? ஐ கோயிங் டு டூ இட் அலோன். நான் தனியாக செஞ்சிருவேன். நான் தனியாக செஞ்சிருவேன் அந்த கல்லை அகற்றி போடுறதுக்கு. வாட்? ஐ டோன்ட் நோ. ஆனால் ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு
தலைவர்களுக்கான ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் கற்களை அகற்றி போடுங்கள். வாட் இஸ் தட்? மரித்தவர்கள் வெளியே வர வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார் தடையாக. ஒரு அந்த வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரத்துல இயேசு சொல்கிற அந்த 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 பகுதியை நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 11. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பாருங்க, கமாண்ட். இயேசு அடுத்ததா செய்ய போகிற காரியம் இன்னொரு காரியம் நிகழ வேண்டும். யாரோ 4 பேர், அது சீசர்களோ தெரியல, சொல்லப்படல, அவங்க போயிட்டு கல்லை எடுத்து போட்டாங்க. they knew something going to happen. தேசத்துல ஒரு காரியம் நடக்க போகுது. ஆண்டவர் சொல்கிறார், தேவ ஜனம், அழிந்து போகிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண போகிறார்கள். பாவிகள் வெளிச்சத்தை காண போகிறார்கள். ஐ ஆம் ரெடி. தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறேன். எஸ், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். கற்கள் அகற்றப்பட வேண்டும். who going to do that? someone have to do. யாரோ ஒருவர் அதை செய்ய வேண்டும். என்னுடைய வீட்டுல, என்னுடைய சபையில, என்னுடைய தேசத்துல அதை நான் செய்ய போகிறேன். 4 பேர் ரெடி ஆயிட்டாங்க. சம்திங், ஏதோ ஒரு காரியம் நிகழப் போகிறது. ஒரு ஆவிக்குரிய நிலை ஒன்று இப்பொழுது இருக்கிறது சபைகள்ல, கிறிஸ்தவ சமுதாயத்துல. ஒரு ஒரு ஆவிக்குரிய நிலை இப்படியாக இருக்கிறது. ஆம், நான் அதை உலகத்தில் இருக்கிற வழக்கத்தோடு நான் ஒப்பிடுகிறேன். இப்பொழுது இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு 6 பேக் இல்லை. அவங்க அவங்க தொப்பை வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ தொப்பை குறைக்க எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும் அப்படின்ட்டுலாம் இப்போ சொல்கிறாங்க. இல்லை, என்ன செய்கிறாங்க? ஒரே ஒரு வெஸ்ட் இருக்கு, வெறும் 1000 ரூபா தான். நீங்கள் போட்டிங்கன்னா 6 பேக் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஓகே, நான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை போட்டுட்டு போனேன்னா எனக்கு ஓகே. பல்லு கரையாக இருந்தா டோன்ட் வரி, ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்கு, மேலால் ஒட்டுங்க, வெள்ளையாகவே இருக்கும். அப்புறம் கலெக்டுங்க, தட்ஸ் ஓகே. பல்ல தேய்ச்சி கரையை நீக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் செவுரில் எங்கேயாவது ஒரு அசிங்கம் அசுத்தமாக இருக்கா, வி ஹாவ் அ ஸ்டிக்கர், வாங்குங்க, மாடலாக இருக்கு, ஓட்டுங்க. சேஞ்ச். பெண்களுக்கு ஷேப் இல்லையா? வா, வி ஹாவ் அ வெஸ்ட் டு ஷேப்பா. வா, சாப்பாடு குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ டயட், நத்திங், ஜஸ்ட் வேர் தட் ட்ரெஸ், யூ கேன் வேர் எனி ட்ரெஸ். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் ஸ்பிரிச்சுவல் ரேம். மாற்றத்துக்கு யாரும் விரும்பல. சம்திங் மேலோட்டமா மற்றவர்களுடைய பார்வையில தெரிந்தால் தட்ஸ் ஓகே, தட்ஸ் இனஃப். எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் பாஸ்டர் ஆகணும். ஓகே, கெட் இட். பட் நத்திங் சேஞ்ச் இன்சைட். நத்திங் சேஞ்ச் இன்சைட். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுங்க, சபைக்கு போங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நத்திங் சேஞ்ச் இன்சைட். சம்திங் ஹேவ் டு சேஞ்ச். ரியல், உண்மையாகவே மாற்றம் வர வேண்டும். இது இன்றைய கிறிஸ்தவ கண்டிஷன். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், சபை வாழ்க்கையா இருக்கலாம். நிறைய பேர் அதை பழகிட்டாங்க, அவங்க பழகிட்டாங்க. ஸோ இந்த உலகமும் அதே தான் சொல்லி கொடுக்குது. ஸோ ப்ளீஸ், இந்த 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 டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நாங்கள் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்லை அகற்றி போட வேண்டும். மரித்தவன் கேட்டே ஆக வேண்டும். மரித்தவன் வெளியே வந்தே ஆக வேண்டும். அப்போ நாங்கள் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஓகே, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் ஒரு டீச்சராக இருக்கலாம், நான் ஒரு போதகராக இருக்கலாம், நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கலாம்,
டீச்சர் போதகர் ஒன்று தானே டீச்சர், நான் ஒரு மேய்ப்பர் பாஸ்டராக இருக்கலாம், ஆஹ், நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நான் ஒரு மூப்பராக இருக்கலாம், யாரா வேணா இருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? திமோத்தேயு பவுல் கொடுத்த சபைக்கு, எபேசு சபையில் அவனை மூப்பரா வைக்கிறாரு. மற்ற இன்னும் சில பகுதிகளுக்கு அவனை தலைவனா வச்சு, நீ தான் அந்த சபைகளுடைய தலைவன், நீ தான் போதகர், சாரி நீ தான் போதகர், நீ தான் மேய்ப்பன். ஆனால் அவனை பார்த்து அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், உன்னுடைய ஊழியத்தை நீ பூரணப்படுத்த வேண்டும். எப்படி? ஒவ்வொரு டீச்சருக்குள்ளும் ஒரு சுவிசேஷகன் இருக்க வேண்டும், ஒவ்வொரு பாஸ்டருக்குள்ளும் ஒரு சுவிசேஷகன் இருக்க வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒரு சுவிசேஷகன் இருக்க வேண்டும். சுவிசேஷகனுடைய வேலையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை கண்டிப்பா செய்தியாக வேண்டும். யாரோ ஒருவர் செய்வாருங்கிறது இல்லை, நான் அதை செய்தால்தான் என்னுடைய ஊழியம் நிறைவேறும். அது 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 கம்ப்ளீட் ஆகும், அது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நிறைய பேர் விரும்புகிறாங்க, நான் மிஷனரியாக போக விரும்புகிறேன் பாஸ்டர். இங்கே இலங்கையில் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கண்டெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இல்லையா, நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக போக விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. கருப்பின மக்கள் மத்தியில் நான் மிஷனரியாக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். பாவம் கொடியவர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட ஊழியம் செய்ய விரும்புகிறேன். குட். அதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஒரு வருஷமானாலும் பரவாயில்ல, ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஜபத்தில் நம்ம தாங்கி நான் அந்த பகுதிக்கு மிஷனரியாக போக போகிறேன். குட். யூ ஆர் ஃபெயில், யூ ஆர் ஃபெயில். வை? மிஷனரி என்று சொல்வது கடலை தாண்டி சென்று ஊழியம் செய்கிறது அல்ல, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு நடந்து செல்கிறவன். வெரி சீப். அவ்வளோ பணம் போகாது, அவ்வளோ ஒரு வருஷமா யாருக்கும் கெஞ்சி கெஞ்சி காசு தாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாக் டு யுவர் நெய்பர், யுவர் நெக்ஸ்ட் டோர், சேஞ்ச் ஹிஸ் லைஃப், சேஞ்ச் ஹிஸ் லைஃப். நிறைய பேர் நீ ஜெபிச்சு கொண்டிருக்காங்க, ஆண்டவரை யாரையாவது எனக்கு காட்டுங்க. நிறைய பேர் தேடுறாங்க. ரட்சிக்கப்படாத ஜனம் எங்க? டேபிளுக்கு கீழேயா, சேருக்கு கீழேயா, திரைக்கு பின்னாலேயா? ரட்சிக்கப்படாத ஜனம் எங்க இருக்காங்க? ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்களா? நோ, தே ஆர் எவ்ரிவேர். அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்மைல், ஜஸ்ட் ஸ்மைல் தேம். அவங்களோட நீங்க உருவாட ஆரம்பிங்க. சுவிசேஷகனுடைய வேலையில சுவிசேஷகனாவே இருக்க வேண்டும். ஒருவர் 24 மணித்தேலமும் போதகராக இருக்கிறான்னு தெரியாது, பட் 24 மணித்தேலம் ஒருவர் சுவிசேஷகனாக இருக்க வேண்டும். ஸோ இந்த 25ஆம் ஆண்டு ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவை போல மிஷனரியாக மாற வேண்டும். இயேசு எப்படியாக சொன்னார்? முதலாவது எருசலேம், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஏன் எருசலேமை சொன்னார்? சொந்த வீடு சொந்த நாட்டுக்காகவா? இல்லை. எங்க தோற்று போனாரோ, எங்க அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய சிலுவையில் அறைந்தார்களோ, எங்கே சீஷர்களை துரத்த அவங்க விரும்பினார்களோ, சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத இடம் இருக்கோ, அந்த இடத்துல இருந்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். தட்ஸ் வாட் இட்ஸ் மீன். ஸோ யூ ஹேவ் டு, சுவிசேஷகனாக நாம் வேலையை ஆரம்பித்தே ஆக வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. ஒரு நாள் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வெளியே, அவர் வந்து ஸ்காட்டிஷ் தேசத்தை சேர்ந்தவர். அவர் திரும்ப ஸ்காட்லாண்டுக்கே வந்து வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். மிஷனரிகளாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக ஜனங்களை எழுப்ப வேண்டும் என்கிற செய்தி அவர் கொடுக்கப்பட்டது. பாரத்தில் தாங்கி அவர் ஸ்காட்லாண்டுக்கு வந்து அவரை அழைத்த அந்த சபையில் அவர் பிரசங்கிக்க அவர் ரெடி ஆகும் பொழுது, அந்த சபையை பார்த்தா இருந்தது எல்லாருமே வயசு போன ஒரு 11 பேர், அதுவும் பாட்டிமாருங்க. இப்ப இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு பிரசங்கத்தை நான் சொல்லி, இவங்க ஓகே ஐயா, நாங்க ஆப்பிரிக்காவுக்கு வாரோம், நாங்க ஸ்காட்லாண்டுக்கு வாரோம், நாங்க இங்கிலாந்துக்கு வாரோம்னு சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. இருப்பினும் ஒரு சுவிசேஷகனுடைய வேலையாக சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் வல்லமையா பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். கடைசி அவர் சொன்னார், யார் இதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? அந்த பாட்டிமார்களுக்கு சொன்ன பிரசங்கம் கேட்கவும் இல்லை, அவங்களுக்கு புரியவும் இல்லை. ஆனால் பின்னாலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ஒரு 11 வயசு பையன், பாஸ்டர், ஆப்பிரிக்காவுக்கு வாரத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். திரும்பி பார்த்தா கீபோர்ட் ப்ளே பண்ற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கீபோர்ட் ஹெல்ப் பண்ற ஒரு சின்ன பையன். அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் பிரசங்கத்தை. யாரோ ஒருவர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த 11 வயசு பையன் தான் டேவிட்
லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவையே தலைகீழாக புரட்டி போட்ட முதல் மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் கேட்டார், என்ன தடை, நான் எப்படி மிஷனரியாக மாற வேண்டும்? சும்மா எல்லாம் போக முடியாது. நீ டாக்டருக்கு படித்தியா? மெடிக்கல் கேம்ப் மூலமா நீ உள்ள போயிடலாம். அவர் டாக்டர் ஆனார். அதற்காக அவர் டாக்டருக்கு படிச்சார். பல வருட தவம். ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பல கண்டங்களில் அவர் 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 நீங்க அவர் ஸ்டடி பண்ணுங்க, டேவிட் லிவிங்ஸ்டன். அவருக்கு பிறகுதான் நிறைய மிஷனரிமார் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவருடைய டைரி, பர்சனல் டைரி, அவர் ஒரு சாட்சி எழுத ஆரம்பிக்கிறார் அந்த டைரியில. திடீரென்று ஒரு நாள் அந்த அந்த வேறு வேறு அந்த காட்டுவாசிகள் கோத்திரர்கள் இருப்பார்கள். இவர்கள் வந்து இவருடைய தலைவன் திடீர்னு ஒரு ஆள் அனுப்பி நியூஸை சொல்லிட்டாரு, உங்களையும் உங்களுடைய டீமையும் இந்த இரவு நாங்கள் கொல்ல போகிறோம். அவங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அவர் தன்னோட டைரியில் எழுத ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை ஆண்டவரே நம்ம உயிரோடு இல்லாமல் போனாலும் நம்முடைய இரத்தம் சாட்சியாக இருக்கட்டும், இந்த ஜனங்கள் எப்படியோ ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் எல்லோரும் மரித்தாலும் இதை கேட்டு ஒருவன் பயந்து விடக்கூடாது, இன்னும் தைரியமாக இந்த இடத்துக்கு வர வேண்டும். ஒரு டைரியில இதுக்கு முதல் எழுதுற அந்த எழுத்து வடிவத்தில் இல்லை, இந்த இந்த பகுதி எழுதும் பொழுது நடுக்கத்தோடு அவர் எழுதுறாரு. அந்த எழுத்து வடிவமே மாறிட்டு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய. அப்ப அவர் எழுதுறார். ஆனா டைரி அதோட நின்று விடல. அதுக்கு பிறகு அடுத்த மறுநாளுடைய நோட்ஸும் எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா நடந்தது? அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு கோத்திர தலைவர் சந்திக்க வர்றாரு. அப்ப இவரும் பயத்தோட போகிற, என்னடா வர்றேன்னு சொன்னாண்டு வரல, பட் இன்னைக்கு வர்றாரு, ஒருவேளை இன்னைக்கு கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு முன்னுக்கு போகணும்னு அவர் சொல்றாரு. ம், நீதான் டேவிட் லிவிங்ஸ்டனா? ஓகே, இந்த பாரு, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் எப்படி ஒன்றுமே செய்யலையோ அதே போல் நீயும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, நான் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு என்ன பயம்? பயமா? அன்றைய இரவு நாங்கள் வந்தோம், எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய கேம்ப் அழிக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம். 39 ராட்சதர்கள், பெரிய உருவம் கொண்டவர்கள் உங்களுடைய கேம்பை சுற்றி பாதுகாப்புக்கு நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதனால எல்லாரும் ஓடி போயிருக்காங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி என்ன நடந்தது? அதே டைரியில சில வருடம் கழிச்சு அவர் சில மாதங்கள் கழிச்சு திரும்ப ஸ்கொட்லாண்டுக்கு போறாரு. அந்த சபையில அவர் இந்த சாட்சியை சொல்றாரு. 39 ராட்சதர்கள் கண்டு ஓடி இருக்காங்கன்னா அவங்க தேவதூதர்கள். எத்தனாம் தேதி பாஸ்டர் ஒருத்தர் ஒரு மூப்பர் வர்றாரு, பாஸ்டர் நீங்க சொல்றது எத்தனாம் தேதி? அன்றைய நாளெல்லாம் நம்ம போல இமெயிலோ ஒன்றும் இல்லை, டைரி தான் எல்லாத்துக்கும் சாட்சி. அவர் டேட்டை பார்த்து சொல்றாரு, இந்த டேட்ல இப்படி நடந்திருக்கு. அந்த ஐயா வர்றாரு, அவருடைய டைரியும் திருப்புறாரு, அந்த டேட்டை காண்பிச்சு சொல்றாரு, ஐயா இந்த தேதியில சரியா 39 பேர் நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். வா, சம்திங் வி ப்ரே கோஇன்சிடென்சஸ் ஹேப்பன். அந்த 39 ஜெப வீரர்களை அவர்களுக்கு அரண்களாக நிற்கிறதாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஸோ ப்ரேயர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு யுவர் லைஃப். எதுக்கு ஜெபிக்கிறோம்? வீடு தாங்க, காணி தாங்க, சபை கட்டுறதுக்கு இன்னொருவங்க, ஏசி ஒழுங்கா வேலை செய்யல சபையில ஏசியை போட தாங்க. நோ, யூ ஹாவ் டு ஊழியங்களை தாங்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியங்களை தாங்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியர்களை தாங்கி ஜெபம் பண்ண வேண்டும். தட்ஸ் மேக்ஸ் டிஃபரன்ஸ். தட்ஸ் மேக்ஸ் டிஃபரன்ஸ். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கோ இன்சிடென்ட்ஸ்கள் உருவாகுது. நீங்க ஜெபிக்காட்டி கோ இன்சிடென்ட்ஸ் நடக்கவே நடக்காது. கோ இன்சிடென்ட்ஸ் என்ன சொன்னால், நீங்க ஒரு காரியத்தை சந்திக்க போறீங்க, திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, எதிர்ச்சியா நான் சந்திச்சுட்டு, ஐயோ எதிர்ச்சியா அவரை சந்திச்சதுனால நான் சபைக்கு போன வச்சுக்கப்பட்டேன். இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். யாரோ ஒரு உங்களுக்கு ஜெபிச்சதுனால அந்த எதிர்ச்சியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலும் அப்படியாகவே வருகிறது. ஸோ when you pray, believe something changing. ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்படியானால் நான் நீதிமான். லாஸ்ட் ரெக்கார்டை நீங்க கண்டிப்பா அது பார்த்தே ஆக வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நான் எனக்கே உரித்தாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் கவனிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நான் பேசிக்கொண்டே போகிறேன். ஆவியான எனக்கு வழி நடத்துகிறபடி கண்டிப்பா இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையான காரியங்களாக இருக்கும், எனக்கு தேவையான காரியங்களாக இருக்கும். நாம் திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம்
26வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். ஓகே, ஒரு எண்ணிக்கை நடக்கிறது. ஆண்களை, யுத்தத்துக்கு போகிறவர்களை. 33வது வசனம். எப்பேரின் குமாரனான செலொப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் நாமங்கள் மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவைகள். பெண்களுடைய பேர் அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம வருது. ஸோ அவங்களுடைய பேர் அங்க குறிப்பிடுறாங்க. காரணம், அவர்களுக்கு திருமணமாகவில்லை, அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, அப்பாவுக்கு சுதந்திரம் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே பெண்களா இருக்கிறதினால், ஆண் வாரிசு இல்லாததினால், அங்கே ஆண் வாரிசு இல்லாத இடத்துல இவங்களுடைய பேரை குறிப்பிட்டு தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு. 53வது வசனம். இவர்களுடைய பெயர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். பெயர்களின் இலக்கத்துக்கு ஏற்ற விதமாக தேசம் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கு தான் உரிமை, பெண்களுக்கு இல்லை. ஆனாலும் இவருடைய பெயர்களை போட்டு எழுதப்பட வேண்டியதாக அங்கே சொல்லப்பட்டது. 27வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஓகே, அப்போ இந்த செலோபேத் என்கிறவர் ஆண் வாரிசு இல்லாமல் செத்து போயிட்டாரு. அவர் செத்து போனதுனால அவருடைய பேர் எந்த லிஸ்ட்டுக்கும் வரல. அவருடைய பேர் லிஸ்ட்ல வராதனால அவருக்கு சுதந்திரமும் கிடைக்காமல் போய்விடும். அப்படி சொல்லும் பொழுது இந்த இந்த 5 ஸ்திரீகள் மிக முக்கியமானவர்கள். அவருடைய ஒவ்வொரு பெயருடைய அர்த்தமும் ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. இவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியும். யார் இவங்க? யோசேப்புடைய வம்சம், மனாசே கோத்திரத்தினுடைய பிள்ளைகள். இவங்க சுதந்திரம் இல்லாமல் போகுது. அந்த நாட்களில் வழக்கத்திற்கு மாறாக எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கல. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வழக்கத்தை எல்லாம் தாண்டி ஒரு புதிய கேஸை அவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போறாங்க. That's the spirit. That's the spirit. சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டுமாக இருந்தால் நடக்கிறது அப்படியே ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா சுதந்திரம் உங்களுக்கு வராது. எப்படி நீங்க இதை புரிந்து கொள்வீங்க? இந்த ஸ்டோரி ஏன் எழுதப்பட்டிருக்கு? இந்த நாட்கள் எனக்கு இதில் எதை கவனிக்க இருக்கிறது? நம்பர் 1, இந்த இந்த 5 பெண்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் இருந்திருக்கலாம். நிறைய பேர் மறிச்சாங்க. 40 வருஷத்துல நிறைய பேர் மறிச்சிட்டாங்க. ஆண் மகன் இல்லாமல் நிறைய பேர் மறிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 5 பேர் மாத்திரம் சுதந்திரம் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்கு ஒரு புதிய கேஸை உருவாக்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த 25ஆம் ஆண்டில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை சிந்திக்க வேண்டும். அது எது தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனா இதை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? உங்களோட கேஸை நீங்க கொண்டு போயிருக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட. இல்லாட்டி சுத்தி இருக்கிற மற்ற எல்லாரும் சொல்றதை பார்த்து பாருயா, எங்க அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிட்டு இப்படியே இருக்க வேண்டியதான், நமக்கு ஒரு காணி வீடு ஒண்ணுமே இல்லை, யாராவது கிடைக்கிற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டிக்கிட்டு அவன சுதந்திரத்தோடய நம்மளும் ஒட்டி கொண்டு அப்படியே வாழ்ந்துடலாம். அப்பாவுடைய சுதந்திரம் இல்லாம போனாலும் பரவாயில்ல, நம்மளோட சுதந்திரத்தை பார்த்து கொண்டு போகலாம். அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க போகல. தே மேக் அ நியூ கேஸ். இதுல என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? எனக்கான ஆசீர்வாதம் இருக்கு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் எனக்குரியது.
என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் சில வழக்கங்கள் இது எனக்கு இல்லாத மாதிரி ஆகிவிட்டது. நான் என்னை பார்க்கும் பொழுது வியாதி இருக்கிறது. வா, தட்ஸ் a normal thing. நோ, இந்த கேஸை நான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறேன். ஹவ், எப்படி எனக்கு இது வரும்? இல்ல, உங்க அப்பாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, உனக்கும் இப்படிதான். எல்லாரையும் பாரு, எல்லாருக்கும் இந்த வியாதி இருக்கு, நீ மட்டும் என்ன வித்தியாசமா? எல்லாருக்கும் இந்த சாபம் இருக்கு, உனக்கு மட்டும் வித்தியாசமா? நோ 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 நோ, ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட். சுதந்திரம் எப்படி ஆகிலும் நான் எடுத்தே ஆக வேண்டும். நோ, அது உன்னால சொல்ல முடியாது. நீ பெண்ணா இருக்கிற, நீங்க 5 பேரும் பெண்களா இருக்கிறீங்க, அது வரவே முடியாது. இல்ல, நான் இந்த கேஸை ஆசிரிப்பு கூடார வாசலுக்கே கொண்டு போகிறேன். அப்பொழுது மோசே கேஸை கேட்ட உடனே அவரும் தெரியல எப்படி இதுக்கு பதில் சொல்றது. அவர் என்ன தெரியுமா சொன்னா? நான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறேன். ஆண்டவர் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார். யா, புதிய ஒரு காரியத்தை செய்வதற்காக மாற்றி யோசிக்க வேண்டும். வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க அடைந்து கொள்ளும்படியாக நீங்க காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். இந்த ஹோக்லா, மகாலேல், நோவா, மில்கா, தீர்சா, இந்த 5 பேரும் அதை செய்தார். இதனுடைய மகாலால் என்று சொல்லுற பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மகாலா சீர்ஸ். வியாதி. வியாதி. அவன் எந்த நேரத்துல எந்த புள்ளைய பெத்தானோ தெரியல. நிறைய வியாதிகள் தேசத்துல இருக்கும் பொழுது பார்த்து வியாதி அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருக்கலாம். ஓகே. நோவா, அது நோவாவுடைய பேருடைய பெண். நோவாக் என்று சொன்னால் நமக்கு அந்த பெருவெள்ளத்தில் வந்த நோஹாக், இவங்க நோஹா, கொஞ்சம் மென்மையா. அவன் நோஹாக், நோஹா, ஆனாலும் ஒரே அர்த்தம் தான். இளைப்பாறுதல், ரெஸ்ட், கம்ஃபர்ட். வியாதியிலிருந்து ஒரு இளைப்பாறுதலை கண்டான். அதன் பிறகு ஹோக்லா. ஹோக்லா என்று சொன்னால் காடை என்னும் சொல்லலாம். ஆனால் வேட்டையாடி பிடித்து புசிக்கக்கூடிய மாம்சம் இருக்கிற ஒரு பறவை இனம். அதுக்கு இப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய ப்ரொவிஷன், அவருடைய அவருடைய விசாரிப்பு, அவர் நம்மை விசாரிக்கிறார். ஹோக்லா. மில்கா என்று சொன்னால் குயின், ராணி. தீர்சா. தீர்சா என்று சொன்னால் பிளிசன், விரும்பப்படத்தக்கவள். படிப்படியாக இந்த 5 பிள்ளைகளும் வியாதியிலிருந்து, ஒவ்வொரு சுதந்திரத்திலிருந்து அவங்க முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறதை அவங்க அப்பா சொல்லிக்கொண்டே போறாரு. அப்ப தீர்சாவுக்கு ஐடியா வருது. இந்த தீர்சா மிக முக்கியமானவங்க. வேதத்துல நீங்க எங்கெல்லாம் தீர்சாவை பார்க்கலாம். இந்த தீர்சாவுடைய பேர் ஸ்பெஷல். தீர்சாங்கிற பேர் ஸ்பெஷலா இருக்கு. இந்த பேர் வேதத்தில் நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னால், நான் சொல்ற சில வசனங்களை எழுதி கொள்ளுங்க. யோசுவா 12:24 அதிகாரம், யோசுவா 12வது அதிகாரம் 24வது வசனம், யோசுவா 17:3, என்னாகமம் 26:33. இந்த இடத்துல தீர்சா நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 16:23, 1 ராஜாக்கள் 15:33, உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 4வது வசனம். இந்த தீர்சாவுடைய பெயர் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் 10 கோத்திரங்களாக பிரிந்த பிறகு, ஒரு கோத்திரம் யூதா, மற்றது இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டவர்கள் சமாரியாவை தலைநகரமாக கொள்வதற்கு முன்பு தீர்சா என்கிற இடத்தை தான் தலைநகரமாக வைத்திருந்தார்கள். அந்த தீர்சா மனாசைக்குரிய இடமாக இருக்குது. அது இந்த திரிசாவுக்கு கிடைச்ச இடம். அவருடைய பெயர் அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது, பிளேசன்ட். ஏன்? அவள் வழக்காடினால் சுதந்திரம், அவளுடைய பெயர் அங்கே வந்தது. டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் சுதந்திரமும் உங்களுடைய வாக்கில் இருக்கிறதா? ஏன் நீங்க அப்படியே இருந்துடுறீங்க? why not you are claiming it? ஏன் அதை சுதந்திரிக்காம இருக்கிறீங்க? take out the stone away. தடையை அகற்றுருங்க. என்ன தடையா தான் அவங்களுக்கு இருந்த ஒரே தடை என்ன தெரியுமா? பெண். ஓகே, இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்திலேயே சுதந்திரம் இல்லாமல் போனால் ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய சொத்து வந்தே ஆக வேண்டும், அப்பாவுடைய சொத்து ஒரு பெண்ணுக்கு எழுதப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டம் உருவாக்கப்பட்டதே இவர்கள் 5 பேரினால் தான், உலகத்திற்கு முதலில். அதன் போது தான் சட்ட ஒழுங்குகள் ஒவ்வொரு நாடுகளும் அங்கே முன்னேற முன்னேற இந்த சட்டத்தை எடுத்து அவங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. They create something new.
இருக்கிற மாதிரி இருந்தா இந்த வருடமும் உங்களுக்கு ஒரே வருடமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த சுதந்திரம் உங்களுக்கு குறைந்து இருக்கிறது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இல்ல? யூ ஹேவ் டு கிரியேட் சம்திங் நியூ. எல்லாரும் போல சிந்திச்சு உட்கார்ந்து இருக்க கூடாது. யூ ஹேவ் டு டூ சம்திங் நியூ. எழும்பி நிற்க வேண்டும். வெறும் லேடி தானேன்னு சொல்லி அப்படின்னு கிடையாது. நோ, நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, வெற்றி, இவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாக கொடுத்தவைகள். ஸோ நான் புதிய சட்டம் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ ஹேவ் டு கோ டு லோட். இது என்னுடைய சுதந்திரம். எங்கே அது என்னுடைய வாழ்க்கையில? மேக் த கேஸ். உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, வா நான் வழக்காடலாம். தட்ஸ் த கேஸ். நீங்க எதற்கு வழக்காட போறீங்க? எதற்காக வழக்காட போறீங்க? என்னுடைய சுதந்திரம் எனக்கு வேண்டும். இட்ஸ் நாட் அபவுட் பிரேயிங். 5 பேரும் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு சுதந்திரத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. தே வென் அவங்களுடைய கேஸ் அவங்க தேவ சமூகத்துக்கு கொண்டு போனாங்க. டேக் யூர் கேஸ், டேக் யூர் கேஸ். அது எந்த இதாக இருந்தால் பரவாயில்ல. ஒருவேளை சட்டத்திலே இல்லை, மோச எழுதின சட்ட புத்தகத்திலே இல்லை, ஆமா ஐயா இந்த புத்தகத்தில் இந்த சட்டத்திலே இல்லை, நீ போயிடக்கூடாதுன்னா சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, ஐ கோயிங் டு மேக் அ நியூ கேஸ். சட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஓகே, யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல ஒண்ணுமே இல்லை, பட் தேவ சமூகத்தை நான் இதை கொண்டு போக போகிறேன். ஐ நீட் அ ஜட்ஜ். ஐ நீட் டு ஃபேஸ் அ ரியல் ஜட்ஜ். இதற்கான சிறந்த தீர்வு எனக்கு வேண்டும். ஓகே, இந்த 25ஆம் ஆண்டில் நாம் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு, அதை செட்டில் பண்ணிட்டீங்களா? டேக் த கேஸ் அவுட், டேக் த கேஸ் அவுட், டேக் த ஸ்டோன் அவுட். செத்து போன வெளியே வரட்டும், 4 நாளா நாரலாம். டேக் த கேஸ் அவுட். இதற்கு எதுவுமே இல்லை, எந்த அகராதிலையும் இதற்கான எந்த தீர்வும் இல்லை, எந்த பாஷனும் இதுக்கு தீர்வு கொடுக்கல. அப்படியே தலையில போட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கோ டு த லோர்ட். ஆண்டோட சமூகத்துக்கு போங்க. ஆண்டோட சமூகத்தில் நின்னீங்கன்னா உங்களோட கேஸுக்கு புது சட்டத்தை அவர் உருவாக்குவார். எஸ், அது வராத வரைக்கும் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்காது. எதையாவது நினைச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களா? இதுக்கு அப்படிதான், எதுலையுமே இதுக்கான பதில் இல்லை, பைபிள்லேயும் நான் காணல, எந்த போதகரும் எனக்கு சொல்லல, அப்படியே தலையில துண்ட போட்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா நத்திங் ஹேப்பன். டேக் அவுட், மேக் யுவர் கேஸ் டு காட். அவர் கேட்பார். அவர் கேட்டு அவர் சொல்லுவார், எஸ், திஸ் இஸ் நியூ திங். நான் இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். He like to renew things. அவர் காரியங்களை புதுசாக்க விரும்புகிறவர். இந்த 5 பெண்களைப் போலவே மத்தேயு 1வது அதிகாரத்திலும் 5 பெண்கள் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பேர்கள் மத்தேயு சம்பந்தம் இல்லாம சேர்க்கிறாரு. அது ஒரு செய்தியை நம்ம கொடுக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. 5ஆம் இலக்கம் என்பது கிருபை. ஸோ அந்த கிருபை இவர்களுக்கு புதிய கேஸ் உருவாக்குனது. எங்களுக்கு எந்த வாழ்க்கையே தலைகீழாக புரட்டப்பட்டிருந்தாலும், யூ காட் த கிரேஸ் ஆஃப் காட். பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. வா, எதுதான் உங்களுடைய வாழ்க்கையில படுமோசமாக இருந்தாலும், தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எல்லாமே நீங்க 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 நடந்து கொண்ட முறைமையின்படி பார்த்தா திரும்ப சரிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. கோ டு காட். அவருடைய கிருபை இருக்கிற காலத்திலே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அவரிடத்தில் வரலாம். He can change something new for you. அதனுடைய கிருபை. இதுல இந்த இந்த 5 பெண்களுடைய பேர்கள் நாம் பார்க்கும்போது மத்தேயு 1வது அதிகாரத்துல தாமாருடைய பேர் வருது. தாமார், இயேசுனுடைய ஜீனியாலஜிக்கு ஏன் தாமார் வரணும்? தாமார் யார்? தன்னுடைய மாமனாரையே விபச்சாரியை போல் உடை அணிந்து ஏமாற்றினவர். அவ்வளவுதான் நமக்கு யோசிக்க வரும். ஆனால் மாமனாருடைய பாவத்தை சிந்திக்க வைத்து மாமனாரை மனம் திரும்ப வைத்த பெண். விசுவாசத்தினால் அவள் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். சுதந்திரமே இல்லை. She did something new. Wow. அதுக்கு அவங்கள நான் பாவம் செய்யறது தோன்றது இல்லை. இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க யாருமே இதுவரைக்குமே எடுக்காத ஒரு ஸ்டெப்பை நீங்க எடுத்தே ஆக வேண்டும், உங்களுடைய சுதந்திரத்தை முன்னோக்கி கொண்டு போவதற்கு. அப்படி என்ன சுதந்திரம்? வியாதியோட செத்து போகிறதா? நோ. தோல்வி உள்ளவனாவே மறித்து போகிறதா? இல்ல. ஏழ்மை உள்ளவனாவே மறித்து போகிறதா? இல்ல.
இதே ஊழியம் இதே அளவோடு நான் மறித்து போகிறதா இல்லை. ஐ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் நியூ. கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. அவர் கிருபை எனக்கு தந்திருக்கிறார். ஐ வாண்ட் டு கரெக்ட் இட். எனக்கு நீதி நடைபெற இல்லை. தாமார் என்ன செய்த, எனக்கான நீதி எனக்கு கிடைக்கவில்லை. ஐ ஹாவ் டு மேக் இட். என்னை எல்லாரும் கல்லறிந்து கொன்றாலும் பரவாயில்ல, எல்லாரும் என்ன தலைக்கீழா எனக்கு விரோதமா பேசினாலும் பரவாயில்ல, பட் ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் திங்ஸ் நியூலி. இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தில் அவருடைய பெயர் எழுதப்படுது. யூதா அவருடைய வம்சத்தில் அவர் சேர்க்கப்படுகிறார். தாமா கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், ஆனா யோசிச்சு பாருங்க. சும்மா இருந்தீங்கன்னா காரியம் நடக்காது. ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெடிக்கலா நீங்க சிந்திக்க ஆரம்பிக்க வேணும். ஸ்பிரிச்சுவலி யூ ஹேவ் டு திங்க் ரெடிக்கலி. யூ ஹேவ் டு டூ சம்திங் ரெடிக்கலி. தமிழ் வார்த்தை என்ன ரெடிக்கல்? எல்லாரும் கும்பல்ல கோவிந்தா செஞ்சு கொண்டே இருக்கிற காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அதே வருஷம் தான். பட் யூ ஹேவ் டு டூ சம்திங் ரெடிக்கல். பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆண்டவர் ஜஸ்ட் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யாத வழக்கத்துக்கு மாறான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க இன்னும் யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க. செய்ய ஆரம்பிங்க. ஐயோ இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லையே, எந்த பாஸ்டரும் செஞ்சதில்லையே, எந்த சபையிலும் இதை முயற்சி செய்ததில்லையே, எந்த குடும்பத்திலும் இப்படி ஒரு செஞ்சதில்லையே, எந்த பெண்ணும் எந்த ஆணும் இப்படி ஆண்டவருக்காக செய்ய முயற்சி செய்ததில்லையே, நான் மாத்திரம் எப்படி? நோ, யூ ஹாவ் கிரேஸ். அதை நாம் முற்றிலுமாக பெற்றிருக்கிறோம், அந்த கிருபை. ஸோ யூ ஹேவ் டு டூ இட். புதிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்தியாகவே. எப்படி? தைரியமா செய்ய ஆரம்பிங்க. ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக நீங்க செயல்பட்டே ஆக வேண்டும். சுவிசேஷத்தை வார்த்தை நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை போதும். இன்றைக்கு ஏன் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அறிவிக்காமல் இருக்கோம். நம்ம அவனுடைய பார்வையில எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி பார்க்குறான்? எங்களை ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாஸ்டர், அவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்றது? நோ, அவன் பார்வையில் உங்களை பார்க்க கூடாது. வானத்திலேயும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால் அவன் எப்படிப்பட்டவனா என்னை பார்த்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நான் என்னை எப்படிப்பட்டவனாய் பார்க்கிறேன், யாருடைய அதிகாரத்தில் நான் வருகிறேன். அவனை பார்த்து நீங்க ஒரு சிறிய சிம்பிள் ஃபெய்த், ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ரொம்ப பெருசா யோசிக்க தேவை அவசியம் இல்லை. அவனுடைய பார்வையில் உங்களை பார்த்து நீங்க அதை காரியம் செய்ய வேண்டிய அவசியம். உங்களை கணவனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அவங்களுடைய பார்வையில் நீங்க உங்களை பார்த்து இவருக்கு எப்படி ட்ரிக்கியா நம்ம சுவிசேஷத்தை சொல்லலாம்? நோ, ஜஸ்ட் சே த வேர்ட். இயேசுதான் உண்மையான கடவுள். அவர் உங்களை நேசிக்கிறார். ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு ப்ரே பண்ணட்டுமா? யா, திஸ் இஸ் எஸ். ஸோ தட்ஸ் சிம்பிள். ஒரு 3 நிமிடம் இருக்கிறது. ஓகே, ராகாப் விபச்சாரி போல் நடிக்கலாம் இல்லை, அவங்க விபச்சாரியாவே இருந்தான். பட் அவருடைய பெயர் எழுதப்படுது, உள்ள வருது. எப்படி? விசுவாசத்தினால். தாவீதுடைய வம்சத்துல பாட்டியா மாறுறாங்க ராகாப். she changed something differently. யாரு நினைச்சா இந்த ராகாப தாவீதுடைய வம்சத்துல வர்ற ஒருவர் வந்து திருமணம் பண்ணி கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு? இட்ஸ் சேஞ்ச். இதுக்கு மேல எனக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகிறது? இவங்களை காப்பாத்திட்டேன், என்னை காப்பாத்திட்டேன், உயிரோடு இருக்கிறேன், ஒப்பா உயிரோட விட்டாலே காணும். நோ, கர்த்தருடைய கிருபையை பாருங்க. வாழ்க்கையை கொடுக்கிறது மாத்திரம், உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, சுதந்திரத்தையும் கொடுத்தா. வேர் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ்? உங்களுடைய சுதந்திரம் எங்கே? ஃபுல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சுதந்திரம் எனக்கு வேண்டும். இந்த 25ஆம் ஆண்டில் நான் அந்த சுதந்திரத்தை பெற்றே ஆக வேண்டும். ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு வர வேண்டும். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு, அவரை விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பின்னால் அவர் எப்படியெல்லாம் செயல்படுவாரோ, அற்புதங்கள், அடையாளங்கள், அபிஷேகம் எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டாரோ அது எனக்கு முடியாது. ஐ நீட் இட். உங்களுடைய வாழ்க்கை முன்னதாக எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்க போகிறது, இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறது அல்ல. அர்ப்பணிப்பு. உள்ள வந்துருங்க. விசுவாசத்துல செய்யப்படுகிற ஒரு செயல், ஒரு சிவப்பு நூலை தொங்க விட்டால் அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்து, உன் மூலமாக நான் கிறிஸ்துவை கொண்டு வர போகிறேன். ரூத் அடுத்தது அவருடைய பேர் அங்கே எழுதப்படுது. ரூத் மோவாபு வம்சத்தை சேர்ந்தவள். யார் மோவாபு? வாசிக்க தேவையில் எழுதி கொள்ளுங்க. உபாகமம் 23:3 மோவாப் வம்சத்தையே சேர்த்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதாக கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உபாகமம் 23:3. மோவாப் யார்? நோவாவுடைய பெண் பிள்ளைகள். அவனுக்கு பிறந்த
சாரி லோத்துடைய பெண் பிள்ளைகள், அவனுக்கு பிறந்த அவனுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கே பிறந்த வம்சம் சேர்க்கவே கூடாது அவனை சொல்லிட்டாரு. ஆனால் அதிலிருந்து விசுவாசத்தினால் ஒரு பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து சுதந்திரத்துக்காக உள்ளே கொண்டு வருகிறார். பத்சேபா உரியாவுடைய மனைவி, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தால், உன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் ராஜாவாக்க போகிறார், நீ இவைகளை செய்தேயாக வேண்டும். அவள் அவைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த வம்சம் ராஜா வம்சத்துக்குள்ளே வந்தது. கடைசியாக மரியாள் வாஸ் டிஃபரண்ட். அவள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி செவி ஓகேன்னு சொன்ன உடனே அடுத்த கிழமையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து அவருடைய பேரை கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையை அவருக்கு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஓகே, ஆசீர்வாதத்துக்குள்ளே வர்றாங்க. வாட்ஸ் த டிஃபரண்ட்? நான் சொல்கிறேன், யூ ஹேவ் டு மேக் சம்திங் டிஃபரண்ட். வழக்கத்தை போல யோசிக்கொண்டு இருந்தீங்கன்னா வழக்கத்தை போல போய்கொண்டிருக்கும். என்னுடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாக்குகிறவர். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். சகலவற்றையும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை ப்ரோசஸ், என்னுடைய வழக்கம், நான் செய்து கொண்டு வருகிற காரியங்கள், ஊழியங்கள், எல்லாமே எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கிரியேட்டிவ். டு சம்திங் நியூ. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்கனவே புதிய விதையை வைத்திருக்கிறார். ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்துட்டார். அந்த தரிசனத்தை அமர்த்திடாதீங்க. இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை, யாரும் முயற்சி செய்ததில்லையே, இந்த செயலை யாருமே செய்ததில்லை என்னுடைய குடும்பத்துல, நான் எப்படி இதை செய்ய முடியும்? எஸ், செய்ய ஆரம்பிங்க. அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், பட் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்குரியதாகவே இருக்கும். ஸோ தேவ சமூகத்துக்கு போங்க. நான் ஒரு பெண், என்னால் என்ன செய்ய முடியும்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்காதீங்க. இந்த 5 பெண் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இந்த 5 பெண் பிள்ளைகள் சட்டத்தையே மாற்றிவிட்டார்கள். ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டுடைய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை எவ்வளோ கெடுத்து, எவ்வளோ சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போனால் என்னப்பா புதிய சட்டத்தை ஏற்படுத்துவார். அவர் புதிய காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையை புதியதாக மாற்றுவார். ஆமென். பாஸ்டர் தனப்பா ஜெபம் பண்ணுவார். நாங்கள் முடிக்கலாம்.